வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தோல்வி என்று நினைத்து பெரிய ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக்கொண்ட ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த அடுக்கடுக்கான தோல்விகளும் ஏமாற்றங்களும் உங்களை நிலைக்குனிய செய்த ஒரு அனுபவங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சில செயல்கள் ஏற்படும், அது என்ன இந்த அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் யோசித்து பார்த்தது கூட கிடையாது. ஆனால் எங்கிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் பிரச்சனைகள் என்பது ஈடேறுகிறது என்று தெரியவே தெரியாது. புதிய நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருபவர்களும் பிரச்சனைகளை தேடி கொடுப்பார்கள். பழைய நண்பர்களாகவும் நீண்ட வருடமாக இருப்பவர்களும் இன்னும் அவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த தோல்விகள் அனைத்தும் உங்களை அழிப்பதற்காக வந்தவைகள் கிடையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தோல்விகள் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டுமே தான் அவனால் அந்த தோல்விகளை சந்தித்த பிறகு நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும். அல்லது நல்ல நிலைமைக்கு போன பிறகு தோல்விகள் ஏற்பட்டால் மனதில் தேவையில்லாத ஒரு குழப்பங்களும் மனதிற்குள் வேதனைகள் மட்டும்தான் ஏற்படுமே தவிர அந்த ஒரு தோல்விகளை எப்படி சரி செய்வது, அதை எப்படி வெற்றியாக மாற்றுவது என்று தெரியாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு அடிபட்டு முன்னேறுகிறானோ அதுதான் அவருடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை தேடி கொடுக்கும். உங்களுக்கு பக்குவத்தை தருவதற்காக மட்டுமே தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த பெரிய வீழ்ச்சிகள் தான் உங்களுக்கு மனிதர்களை அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். யாரை நம்ப வேண்டும், யாரை ஒதுக்க வேண்டும் என்ற விவேகத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்த ஒரு நிலைமைகளும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கலாம். தோல்வி என்று நீங்கள் நினைத்த அந்த அனுபவங்கள் உங்களை ஒரு அசாத்திய முதிர்ச்சி கொண்ட எதற்கும் கலங்காத ஒரு புதிய மனிதராக மாற்றிய உன்னதமான வாழ்வியல் பாடங்களாகவே அது நிச்சயமாக மாறியிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். எனவே தோல்விகள் நடந்துவிட்டது என்று பயந்து எதையும் நீங்கள் செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். அதே போல மறக்க முடியாத சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. வாழ்க்கையில சில நாட்கள் சாதாரணமான நாட்களாகத்தான் அனைவருக்கும் தொடங்கும். ஆனால் அந்த நாள் முடியும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான சில நினைவுகளை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அது சில உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து செல்வதாக இருக்கலாம், அல்லது வேலை இடத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள், நம்பிய நபர்கள் செய்த சில ஏமாற்றங்கள், சில துரோகங்கள் என எல்லாமே மனதிற்குள் போட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு நாளானது மிக சந்தோஷத்துடன் தான் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாளானது இன்னும் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். அது ஒரு செய்தி, ஒரு சம்பவம், ஒரு முடிவு அல்லது ஒரு மனிதரின் செயல் உங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அந்த நாளை மறக்க முடியாமலும் மறக்கவே நீங்கள் நினைத்தாலும் சில நேரங்களில் அந்த நினைவு மீண்டும் வந்து உங்களுடைய மனதை தொட்டுக்கொண்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் தான் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அன்று மட்டும் அது நடக்காமல் இருந்திருந்தால் என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். இந்த மாதிரியான மோசமான நினைவுகளும் மோசமான நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கூறிவிடுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் நன்மைகள் உங்களை வந்து சேரப்போகிறது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. கன்னி ராசிக்காரங்களே, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் சிந்தனைகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நீங்க நினைத்தபடியும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாறப்போகிறது. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் நினைத்ததையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது மாற்றப் போகிறது. என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பதே கிடையாதா என்று ஏங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள் விதியின் விளையாட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் ஏற்பட போகிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது.
நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய நபரால் அல்லது புதிய ஒப்பந்தத்தால் உங்களது வாழ்க்கை பாதையவே மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்களுக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்துவிடும். ஒரு பெரிய பூர்வீக சொத்து கைக்கு வருவதாக இருக்கலாம், அல்லது ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கான நல்ல வாய்ப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கலாம். அந்த ஒரு அதிர்ஷ்ட திருப்பங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்திற்கு உங்களை உயர்த்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது மாற்றத் தொடங்கும். எனவே நீங்கள் கடந்த காலத்தில் தொடர்ந்த முயற்சி செய்தும் முன்னேற்றங்கள் தாமதமாக இருந்திருக்கலாம். எப்போது நல்ல காலங்கள் வரும் என்று காத்திருக்கலாம். ஆனால் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகத் தொடங்கும். நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். சில வாய்ப்புகளை அடையாளம் காணக்கூடிய அறிவும் பயன்படுத்தக்கூடிய துணிச்சலும் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட கதவை தட்டும் பொழுது அதை திறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைகள் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். வாழ்க்கை சில நேரங்களில் நாம் நினைக்காத வழியில் நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்து நடந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா, அது எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். மாற்றங்கள், சில துரோகங்கள் என எல்லாமே மனதிற்குள் போட்டுக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு நாளானது மிக சந்தோஷத்துடன் தான் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாளானது இன்னும் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். அது ஒரு செய்தி, ஒரு சம்பவம், ஒரு முடிவு அல்லது ஒரு மனிதரின் செயல் உங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அந்த நாளை மறக்க முடியாமலும் மறக்கவே நீங்கள் நினைத்தாலும் சில நேரங்களில் அந்த நினைவு மீண்டும் வந்து உங்களுடைய மனதை தொட்டுக்கொண்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் தான் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அன்று மட்டும் அது நடக்காமல் இருந்திருந்தால் என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். இந்த மாதிரியான மோசமான நினைவுகளும் மோசமான நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கூறிவிடுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் நன்மைகள் உங்களை வந்து சேரப்போகிறது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. கன்னி ராசிக்காரங்களை, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் சிந்தனைகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு நீங்க நினைத்தபடியும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாறப்போகிறது. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் நினைத்ததையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது மாற்றப் போகிறது. என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பதே கிடையாதா என்று ஏங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள் விதியின் விளையாட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் ஏற்பட போகிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய நபரால் அல்லது புதிய ஒப்பந்தத்தால் உங்களது வாழ்க்கை பாதையவே மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்களுக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்துவிடும். ஒரு பெரிய பூர்வீக சொத்து கைக்கு வருவதாக இருக்கலாம், அல்லது ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கான நல்ல வாய்ப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கலாம். அந்த ஒரு அதிர்ஷ்ட திருப்பங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்திற்கு உங்களை உயர்த்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை